இன்றைய வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிரியமானவர்களே, ஒரு அரசன் தன்னுடைய அரண்மனைக்கு ஒரு பிரதம மந்திரி தேவையாயிருந்தபடியால் அதற்கான சரியான ஒரு மனிதனை தேடினார். தேடி தேடி கடைசியில் 3 பேரை கண்டுபிடித்து அவர்களில் யார் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார்களோ அந்த மனிதனை பிரதம மந்திரியாக்க தீர்மானித்தார். அதன்படி ஒரு கதவில் ஒரு பெரிய பூட்டை உண்டு பண்ணி அதை மாட்டி யார் முதலில் கதவை திறக்கிறார்களோ அவர் பிரதம மந்திரியாவார் என்று அறிவித்தார். அதன்படி 3 அதை திறப்பதற்கு முயற்சித்தார்கள். அவர்களில் 2 தங்களுக்கு தெரிந்த கணக்கியெல்லாம் போட்டு பார்த்து எப்படி திறப்பது என்ற மண்டையை உடைத்து கொண்டிருந்தார்கள். 3வது மனிதனோ ஒன்றும் செய்யாமல் ஒரு நாற்காலியில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார். சற்று நேரம் கழித்து மற்ற 2 இன்னும் எப்படி திறப்பது என்று மண்டையை உடைத்து கொண்டிருந்தபடியால் இவர் போய் அந்த கதவின் கைப்பிடியை தொட்டார். உடனே கதவு திறந்து கொண்டது. இந்த கதவு பூட்டப்படவே இல்லை. இந்நாளிலும் தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை திறக்க கூடாதபடிக்கு பயம், அவநம்பிக்கை, அறியாமை, பெருமை போன்ற அநேக பூட்டுகள் இருக்கின்றன. ஆனால் அது பூட்டப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். விசுவாசத்தோடு நாம் அதை போய் திறந்தால் வெற்றி, நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல நிலைமை, நல்ல வாய்ப்புகள் என்று அநேக காரியங்கள் காத்திருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையிலும் பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கின்றனவா? விசுவாசத்தோடு திறவுங்கள். நல்ல வேலைக்காக காத்திருக்கிறீர்களா? என் தேவன் எனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்து முயற்சி செய்யுங்கள். அப்படி நமக்கு தேவையான காரியங்களை, தேவனே நீர் எனக்கு இந்த காரியத்திற்காக திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று விசுவாசத்தோடு திறவுங்கள். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஒரு வழி அடையும் போது தமது பிள்ளைகளுக்காக புது வழியை திறப்பார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ எதற்காவது அடிமைப்பட்டிருக்கிறார்களா? கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ரட்சிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னாரே, அவர் அப்படியே செய்வார். தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் என்று நம் தேவனுக்கு ஒரு நாமம் உள்ளது. அவர் திறந்தால் யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்காக புது வழியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்று விசுவாசத்தோடு முயற்சி செய்யுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்குத்தான். ஜெபம். தகப்பனே, எங்களை நேசித்து வழிநடத்தும் நல்ல பிதாவே, எங்களுக்காக நீர் திறந்த வாசலை வைத்திருப்பதற்காய் உமக்கு நன்றி தேவா. தேவன் திறந்த இந்த வாசலை யாரும் பூட்டவே முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை நீர் திறந்து எங்களை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவீராக. சோம்பேறித்தனத்தாலும் அவநம்பிக்கையாலும் பயத்தினாலும் எங்கள் வெற்றியின் வாசலை நாங்களே திறக்காமல் இருக்கிறோம் இறைவா. எங்களுக்கு தேவையான தைரியத்தையும் துணிச்சலையும் தந்து எங்களை வெற்றியின் பாதையில் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.